இந்த மாதிரி அரசியல் சார்ந்து பேசும்போது நீங்க சந்திக்கிற எதிர்வினைகள் என்னவா இருக்கும்? ஆமா, அந்த என்னன்னா அந்த பேச்சு வந்து அதனுடைய முதல் பேச்சு, நீங்க என்ன ஆளுக அப்படின்னு தலைப்பு. அந்த தலைப்பு பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து அதுல என்ன ஒரு வரி வருதுன்னா, பள்ளிக்கு சென்றேன் மாணவனாக, அலுவலர் கேட்டார் ஜாதி சான்றிதழ் அப்படின்னு பேசிட்டேன். உடனே வந்து இவர் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிட்டாரு. ஆனா அது நீங்க பேசும்போது அது பொதுமக்களுக்கு அப்படிதான் கன்வே ஆகும். இல்ல நான் அதை தெளிவுபடுத்துறேன். என்னன்னா அந்த குரல் வந்து நான் திடீர்னு என்னுடைய குரல் இல்லது, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியுடைய குரல் தான் அது. சாதிகளே இல்லாத தமிழகத்தில் பாதிகளே வந்ததமா பல கோடி ஜாதிகளும்னு எடுத்துரைத்த கலைஞருடைய குரல் தான் அது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வள்ளுவருடைய குரல் தான் அது. சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொன்ன ஔவையாருடைய குரல் தான் அது. இன்னைக்கு நான் அதை புதுசா சொல்லல. இப்ப பாரதியாரே வந்து நீங்க பாக்குறோம்ல, பாரதியார் வந்து ஜாதியே இல்லைன்னு பூநூல் அறுத்தெறிகிறாரு. உடனே ஊர் என்ன சொன்னுச்சு, ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூநூல் எதுக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப ஜாதி இல்லைன்னு ஒருத்தர் பேசுனா, இப்ப நான் ஜாதி இல்லை அப்படின்னு ஜாதிக்கு எதிராக பேசுறேன். ஜாதி இருக்கு அப்படின்னு அதை இருக பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கோவம் வரத்தான் செய்யும். ஜாதி இல்லைன்னு ஒருத்தன் பேசினா அது இருக்குன்னு சொல்றவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அவனால நேர இருக்குன்னு பேச முடியல. உடனே என்ன செய்யறாங்க, இதுக்கு வேற ஏதாவது மாற்று வழி, இப்ப எதை பிடிக்கலாம், அப்ப இது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பேச்சு அப்படின்னு அதை திசை மாற்றி அதை இடஒதுக்கீட்டுக்கு ஒரு எதிரான பேச்சா சித்தரிக்கிறாங்க. என்னுடைய பேச்சு ஜாதிக்கு எதிரான பேச்சை தவிர இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பேச்சு. அவர்களுக்கு புரியும்படி கலைஞருடைய பாணியில அதுக்கு பதில் சொல்லணும்னா, எந்த துறையிலும் சொந்த திறமை இல்லாதவன் பிறரை விமர்சிப்பதையே பிழைப்பாக வைத்திருக்கிறான். நம்ம சொன்னா கோவப்படுவாங்க, கலைஞர் சொல்றது சரியா இருக்கும், அவருடைய வார்த்தை. இதுவும் வந்து நீங்களா சொல்றது இல்ல, குறியீடுகள் வச்சுதான் நீங்க ஏன்னா யார் யாருக்கு யார் சொன்னாதான் எடுத்துக்குவாங்கன்னு இருக்குல்ல. ஒரு குழந்தைக்கு அம்மா சொன்னா தானே சரியா இருக்கும். அந்த தலைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பெரியார் சொல்ற மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைகிட்ட கடவுளையே காட்டாம வளங்க, அந்த குழந்தையா கோயிலுக்கு போய் கும்பிட்டுச்சுன்னா கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு குழந்தை பிறக்குது, நீங்க ஜாதினே சொல்லாம வளங்க, வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைக்கு ஜாதின்னு ஒன்று தெரிஞ்சா ஜாதி இருக்குன்னு ஒத்துக்கலாம்ங்கிற நோக்கத்துல தான் அந்த பேச்சை அமைக்கிறேன். ஏன்னா பிறந்தது குழந்தை, ஜாதகர் கேட்டார், கோத்திரம் என்ன, இப்படி ஒவ்வொரு படிநிலையா எங்கெங்கே எல்லாம் ஜாதி கேட்கப்படுது, இப்படிங்களே இடையில பள்ளியிலையும் கேட்கப்படுகிறது. அப்படிங்கும்போது வேற எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது, பள்ளியிலையும் ஜாதி கேட்கப்படுகிறது அப்படிங்கிறதுல அடுத்தடுத்து ஒரு மனிதன் பிறக்கிறதுல இருந்து நீர்க்கடன் செய்த எரிக்கிற வரைக்கும் ஒரு மனிதன்கிட்ட ஜாதி கேட்கப்படுது அப்படிங்கிற பார்வையில தான் நான் அதை முன்வைக்கிறேன். ஆனா நம்ம மத்த எல்லா இடத்துலயும் நம்ம எதிர்க்கிற மாதிரி அந்த கருத்து வந்து மக்கள் கிட்ட போய் சேருது. ஆனா பள்ளிக்கூடம்னு வரும்போது நீங்க சொல்றது வந்து பொதுவாவே நம்ம இங்க தமிழகத்துல இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான குரல்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது இடஒதுக்கீட்டை கோவிந்தநாராயணன் எதிர்க்கிறாரா அப்படின்னு, இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறாரா அப்படின்னா இடஒதுக்கீட்டை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது அவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் இடஒதுக்கீடு எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, எதன் பெயரால் அவன் ஒடுக்கப்பட்டானோ அதன் பெயரால் அவனுக்கு உரிமை கொடுக்கணும். இப்போ அதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஒரு விவசாயி இருக்காரு, அவர் ஒரு 10 பயிர் வச்சிருக்கிறாரு, 10 பயிருக்கும் சரியா தண்ணி ஒரே மாதிரி ஊத்துறதுங்கிறது தான் தர்மம். ஆனால் அறம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பயிர் மட்டும் சரியாக வளரல, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பயிருக்கு தண்ணி ஊற்றுறத விட அது கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறாரு, இதுக்கு உரம் போடுறத விட அது கொஞ்சம் அதிகமாக போடுறாரு. இப்போ அது வந்து ஒரு அறம். அது மாதிரி ஒரு தாய்க்கு வந்து 10 குழந்தை இருக்குன்னா அதில் ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப நோஞ்சானா இருக்குது அப்படின்னா, மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்குறத விட ஒரு உருண்டை சோத்தை அந்த குழந்தைக்கு அதிகமாக கொடுக்குறா. அப்போ அதை வந்து நீங்கள் ஒதுக்கீடுன்னு சொல்ல முடியாது, அதுதான் அறம். அப்போ எதன் பெயரால் உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கு உரிமையை கொடுப்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு. அப்ப அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. நான் இடஒதுக்கீட்டை ஏற்கிறேன்.